மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்க தொடங்கிவிட்டதாக பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் நடைபெற்ற பணிமனை திறப்பு விழா மற்றும் தேர்தல் பரப்புரை வீடியோ பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பாமக வேட்பாளர் திலகபாமா கலந்து கொண்டார். கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், பாமக முன்னெடுத்த நடவடிக்கையால் பெரம்பூர் பகுதியில் மதுபான கடைகளில் நடைபெற்று வந்த முறைகேடு விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தில் மதுபான கடைகளை மூட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திமுக போதும், வேண்டாம், மாற்றம் வேண்டும் என்ற மனநிலைக்கு உறுதிப்பட்டு விட்டார்கள். இந்த இன்னொரு பக்கம் ஏதாவது ஒன்னா பிஜேபி வந்துரும் அப்படிங்கிற பொய் கருத்துருவாக்கத்தையும் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சாட்சியமாக இன்றைக்கு நாங்கள் சந்தித்த சிறுபான்மை சகோதரர்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு மிகப்பெரியது, ரொம்ப முக்கியமானது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதுவும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் குடிக்கு எதிராக சட்டப்படி காலையில வெள்ளன டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது, சேல்ஸ் கூடாது, 12க்கு பிறகுதான். நேற்று முன்தினம் நடந்த அதிரடி நடவடிக்கையின் காரணமாக தொடர்ந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த கால விற்பனை நிறுத்தப்பட்டிருக்குதுங்கிறது பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு. போராடமெல்லாம் பெண்கள் ஆரவாரமாக அதை வரவேற்கிறாங்க. ஆனா காவல்துறை நண்பர்களுக்கு இதன் மூலமாக இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன். கடையெல்லாம் மூடிட்டாங்க, கடை வழியா விற்பனை நடக்கல. ஆனா பாலத்துக்கு அடியில அங்கங்க சில விற்பனைகள் நடக்குது. காவல்துறை ஆணையாளர் கவனத்திற்கு இதை எடுத்து செல்கின்றேன். அவர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முறைகேடான கள்ள மார்க்கெட்டில் விற்கின்ற, கள்ளச்சந்தையில் விற்கின்ற இந்த சாராய விற்பனையை உடனடியாக நிறுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, கூட்டணி கட்சியினரும் சரி, வலுவாக இந்த தொகுதியை மாற்ற வேண்டும் என்று உறுதி எடுத்து உழைத்து வருகிறார்கள். ஏற்கனவே உழைத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களிடம் இருந்திருக்கிற சூடு, அவர்களிடம் இருந்திருக்கிற வேகம் பொதுமக்களிடையே பற்றி கொண்டிருக்கிறது. அது எல்லா திசையிலும் மிக கவனமாக போய்கொண்டிருக்கிறது. மக்கள் பெரம்பூரை குப்பையற்ற, குற்றமற்ற, பெண்களுக்கான தொகுதியாக மாற்றுவதற்கு முடிவெடுத்திருக்கிறார்.